வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஜோதிடர் முனியாண்டி, ஈரோடு. நம்ம இந்த 11 ஜாதக சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதில் இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறது 11வது ஜாதகம். அதாவது 27/10/2000 ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலனை இப்போ பார்த்துடலாம். கிட்டத்தட்ட இன்னையோட 25 வயசை நீங்கள் முழுசாக பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. அதாவது 27/10/2025ஓட. சரிங்களா? நீங்கள் பிறந்தது வெள்ளிக்கிழமை, சித்திர நட்சத்திர செவ்வாயோட சாரத்தில் பிறக்கிறீங்க. சரிங்களா? பூ பே ரா ரி இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த நட்சத்திரம் பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இந்த சித்திர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட சாரம். நீங்கள் பிறக்கும்போது செவ்வாய் திசை, அதுக்கப்புறம் ராகு திசை, அதுக்கப்புறம் இப்போ நடந்துட்டு இருக்குது குரு திசை. இந்த ராகு திசை காலமும் குடும்பத்தை போட்டு ஆட்டி வச்சிருக்கோம். நீங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதை எடுத்திருந்தா நல்லா படிச்சிருந்துக்கலாம். இதில் படிப்பு தடைப்படுறவங்க எலக்ட்ரீஷியன் சம்மந்தப்பட்ட வேலை செய்யலாம். வண்டி வாகனம் வச்சு ஓட்டுவாங்க. இதெல்லாம் நல்ல லாபம். சரி, இப்போ ஓடிட்டு இருக்குது குருதசை. குருதசையை பொறுத்தளவுக்கு ரிஷப லக்னமும் துலாம் லக்னமும் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு போகிறது, சரிங்களா, ஆஸ்பத்திரி விரயத்தை கொடுக்கறது, இதெல்லாம் செய்யும். இதே ரிஷப லக்னம் அப்படின்னு சொன்னால் 8ஆம் அதிபதியாக செயல்படுவாங்க. இவங்களுக்கு திருமணம் ஆகலைன்னா அப்பா அம்மாவுக்கு இடையில இருக்கிற ஒற்றுமை தடைபடும், பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிற கணக்கை நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த ஜாதக ரீதியாக வேறு என்னென்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, வண்டி வாகனத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு விபத்து வருங்க. இந்த 27ஆம் தேதியை பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சமாக விபத்துகள் அதிகமாக கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதிகமாக விபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இரத்த குறைபாடு சம்மந்தப்பட்டது, உங்களுக்கு 36 வயசுக்கு மேலே இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ, இப்பயே ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ கண்டிப்பாக கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் சோர்வுத்தன்மை உடம்பு எப்பயுமே இருக்கும். சில சமயம் சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் வர்றதுக்கும் வாய்ப்பை கொடுக்கும். கொஞ்சம் அதுக்கும் பாருங்கள். அம்மா ரொம்ப நல்லவங்க தான். வீட்டில் அதிகாரம் அம்மா கையில் இருக்கக்கூடிய அமைப்பு. முதல் காதல் தோல்வி, அடுத்தது வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டால் ஓரளவுக்கு தப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகே, நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான். பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது வேண்டாத சிக்கலை உங்களுக்கு குடும்பத்தில் கொண்டாந்து கொடுத்துரும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். மனைவி கொஞ்சம் நோயாளி தன்மையோ இல்லை அப்படின்னு சொன்னால் மனைவி கொஞ்சம் பேராசைக்கு சொந்தக்காரங்களோ, திருப்தி இல்லாதவங்களோ கிடைப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதே ஒரு பெண்கள் ஜாதகமாக இருந்தால் மாமனார் மாமியாரோட கண்டிப்பாக உங்களால் சேர்ந்து வாழ முடியாது. எடுத்தவனையும் தனி குடித்தனம் போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். பிரம்மகத்தி தோஷம் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறதுனால கையில் வருமானம் வந்தாலும் தடை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, அது பயன்படாத அமைப்பை இது ஏற்படுத்திடும். நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க. ஃபோன்னால் உங்களுக்கு சங்கடம் வந்துடும். ஃபோன்னால் உங்களுக்கு கெட்ட பேர் வரும் சொந்தக்காரங்க மத்தியில். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு. சரிங்களா? கொஞ்சம் நோயாளித்தன்மையும் உடல் உபாதைகளும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிற்று வலி சம்மந்தப்பட்ட கோளாறுகளையும் இது ஏற்படுத்தும். இதனால் குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தள்ளி போகலாம். இல்லை அப்படின்னா முதுகு தண்டுவட பிரச்சனையும் ஷோல்டர் பெயினும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு. இந்த ஜாதக ரீதியாக உங்களுக்கு வேறு எது தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க. உங்களுக்கு முழு தகவலும் கிடைக்கும். உங்களால் ஒரு முடிவு எடுக்க முடியலனாலும் ஒரு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரசன்னம் பார்த்து சொல்லப்படும். ஜாமக்கோள் பிரசன்னம் வாஸ்தும் பார்த்து சொல்லப்படும். உங்களுக்கு எதுவும் வாஸ்து குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக கூப்பிடுங்க. அதுக்கு உண்டான தீர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தின் வாழ்க வளமுடன். நன்றி.